இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் என்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண் கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்மளோட காய்கறி செடிங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது, அதாவது இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் தாராளமாக வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்க்காத செடியில் கூட நிறைய காய்கள் வைக்கும். ஃபஸ்ட்டு பூக்கள் வச்சு அதுக்கப்புறம் காய்கள் வைக்கும். காய்கள் எல்லாமே நல்லா பெருசாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். மண் வளத்தை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக்கும். அதே மாதிரி பூச்சி தாக்குதல் எதுவும் வராதபடி இந்த ஃபர்டிலைசர் பாதுகாத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்டிலைசர் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு நம்ம எப்பவுமே டெய்லி இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது மாவு அரைப்போம், தோசை மாவு இட்லி மாவு ஏதோ ஒன்று. அதில் வந்துட்டு அடி மாவு கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அடி மாவை கூட ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தயிர் இருக்குது, புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. அந்த புளிச்ச தயிரை வந்துட்டு ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சப்போஸ் புளிச்ச தயிர் உங்ககிட்ட இல்லைன்னா சாதா தயிர் ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பால் கொஞ்சம் திரிஞ்சு இருந்துச்சு. ஸோ அந்த பாலை வந்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கிறேன். இதை சேகரிச்சிட்ட பிறகு ஒரு 2 நாள் நிழல் பாங்கின இடத்துல வச்சு விட்டுருங்க. 2 நாளைக்கு அப்புறம் இதுக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு இன்றைக்கி நான் பீட்ரூட் இருக்கு இல்லைங்களா, அந்த பீட்ரூட்டோட தோலும் அதோட சக்கையும் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது நான் சேர்த்துருக்க பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் இருக்குது இல்லைங்களா, அந்த லெமனை சேர்த்துருக்கேன். ஸோ கேரட் தோலும் பீட்ரூட் தோலும் சேர்த்துருக்கேன். அடுத்தது லெமன் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு சீவன தோலை சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லத்தை கொஞ்சம் நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நாள் திருப்பி நிழல் பாங்கின இடத்துல வச்சு விட்டுருங்க. 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த லெமன் தோல் அப்புறம் பீட்ரூட் தோல் எல்லாமே கலந்து எசன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம 1 லிட்டர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா 10 மடங்கு தண்ணி கலந்துக்கோங்க. நல்லா டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இதில் மெயினான இதுவாக மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது போய் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் தண்ணியை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இப்போ நல்லா டைல்யூட் பண்ணிட்ட பிறகு நம்மளோட பச்சை மிளகா செடிங்களுக்கு, அடுத்தது வெண்டைக்காய் செடிங்களுக்கு, கத்திரிக்காய் செடிங்களுக்கு, பாவக்காய் செடிங்களுக்கு, இந்த மாதிரி முக்கியமான செடிங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரிசல்ட் இருக்கும், நிறைய காய்கள் வைக்கும். இது கூட என்னென்ன நம்ம சேர்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துருக்கோம். மாவு கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணுறக்கூடிய பாக்டீரியா, நல்லது செய்கிற பாக்டீரியா உற்பத்தி ஆகும். அதுக்கடுத்தது நம்ம என்ன சேர்த்துருக்கோம், பீட்ரூட் தோல், கேரட் தோல், இதெல்லாம் நல்ல ஒரு பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கிறதுனால செடியில் பூக்களை வர வச்சு பூக்கள்லேருந்து காய்களை வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதுக்கடுத்தது நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். தயிரில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கடுத்தது நம்ம லெமன் தோலும் சேர்த்துருக்கோம். லெமனும் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணி கூட செடி ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் உதவி செய்யும். லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துருக்கிறது உருளைக்கிழங்கு தோல். ஸோ உருளைக்கிழங்கு தோலில் பொட்டாசியம் கண்டென்ட் நிறைய இருக்குது, அதே மாதிரி பாஸ்பரஸ் சத்தும் நிறைய இருக்குது. ஸோ வர காய்கள் எல்லாமே
நல்லா பெருசாக வர வைக்கிறதுக்கும் அதே மாதிரி நிறைய ஈல்டிங் எடுக்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆகும். 15 நாள் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி ஈவினிங் டைமில் கொடுத்து பாருங்கள். ரிசல்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.